திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்ஏ கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நமக்கு வந்து கால் பண்ணி இந்த டவுட் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதுக்காக தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது சார் நான் வந்து எனக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. நான் வந்து அந்த ஆப்ஷனை வந்து தவறுதான் நான் கொடுத்துட்டேன். இதை மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்க என்ன சொல்ல கேட்குறீங்க. நல்லா நீங்க ஒரு விஷயம் கவனிச்சுக்கணும். நீங்க இருக்கிறது 3rd ரவுண்ட்ல இருக்கீங்க. சரியா? இந்த 3rd ரவுண்டை விட்டுட்டு அடுத்து நடக்கக்கூடிய நீங்க சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்க்கு நீங்க போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப தவறானது. சரியா? ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ புடிச்சிருக்க காலேஜ் நான் விசாரிச்சு பார்த்தேன், நல்லாவே இல்லை. நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விசாரிச்சு பார்த்துட்டு அதை சாய்ஸ் பண்ணிக்கல கொடுக்காம இருந்திருக்கணும். அதை நீங்க முன்னாடியே பண்ணியிருந்துக்கணும். இப்போ வந்துட்டு எனக்கு அந்த காலேஜ் பிடிக்கவே இல்லை சார், என்ன பண்றதுன்னே தெரியல, அந்த காலேஜ் நான் போட்டேன் சார், அவ்வளோ ஃபீஸ் கேட்குறாங்க, 2 லட்சத்தை உடனே கட்ட சொல்றாங்க, 2 லட்சத்தை உடனே கட்ட சொல்றாங்க, 3 லட்சம் ரூபாயை உடனே கட்ட சொல்லுற காலேஜ்லாம் இருக்கு. இன்னைக்கு அந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா? அப்படிப்பட்ட காலேஜ்லாம் நீங்க தான் கொடுத்துருக்கீங்க. இப்போ வந்துட்டு அந்த காலேஜ் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் நீங்க போகலாம்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுல எல்லாம் மிகப்பெரிய அதிசயமே என்ன பார்த்தா காத்திருக்கும். நம்ம வந்து டயர் 1 காலேஜ், டயர் 2 காலேஜ்லாம் 0 சீட்ஸ் நம்ம நினைச்சிருப்போம். ஆனா சில டயர் 3 காலேஜஸ்ல கூட என்ன பார்த்தீங்கன்னா சீட்டே இருக்காது சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல. அதனால அதை விட்டுருங்க. சப்போஸ் நீங்க தவறுதலா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3rd ஆப்ஷன் நீங்க கொடுத்துட்டீங்க. சரியா? அதாவது கவுன்சிலிங் விட்டு வெளியே போறேன் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து உடனே போய் மாத்திக்கலாம். எந்த வித பிரச்சனையும் இல்லை. டிஎஃப்சி சென்டர் போனீங்க அப்படின்னா நீங்க எந்த ஆப்ஷன் வேணா மாத்திக்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருந்து செகண்ட் ஆப்ஷன் கொடுங்க, இல்ல செகண்ட் ஆப்ஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுக்கணும். இந்த மாதிரி எந்த விஷயங்கள் இருந்தாலும் சரி நீங்க டிஎஃப்சி சென்டர் போனீங்க அப்படின்னா மாத்திக்கலாம். எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.